தங்களை ஹிந்து என கூறிக்கொள்பவர்கள் 24 மணி நேரமும் வன்முறையையும் வெறுப்பையும் தூண்டிவிடுகின்றனர் என லோக்சபாவில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசியதை அடுத்து பெரும் அமளி ஏற்பட்டிருக்கிறது. இந்துக்களை வன்முறையாளர்கள் என்பதா என்று பிரதமர் மோடி சீற, மோடி ராகுலுக்கிடையே நேரடி மோதலும் வெடித்தது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையறி டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஜனாதிபதி உரை மீதான நேற்றைய விவாதத்தை முடித்து வைக்கும் வாய்ப்பு எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் ராகுலுக்கு கிடைத்தது. அரசியல் சாசனம் வாழ்க என்ற கோஷத்துடன் பேச்சை துவங்கியிருக்கிறார். எதிர்க்கட்சியினரை குறிவைத்து தாக்குவதை அரசு வழக்கமாக கொண்டிருக்கிறது. என் மீதே 20 வழக்குகள் போட்டுள்ளனர் என்று சொன்னார். 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது, பதவி பறிக்கப்பட்டது, வீடு பறிக்கப்பட்டது, 55 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அத்தனையும் தாண்டி இங்கே வந்திருக்கிறோம். அதற்கான சக்தி எங்கிருந்து கிடைக்கிறது தெரியுமா? இவ்வாறு கேட்ட ராகுல் சிவபெருமான் படத்தை உயர்த்தி காட்டினார். அதற்கு சபாநாயகர் பிர்லா சபையில் பதாகைகளை காட்ட விதிகள் அனுமதிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு ராகுல் சொல்லியிருக்கிறாரு, சிவபெருமான் படத்தை காட்டுவதற்கு கூட அனுமதி இல்லையா? சிவன் கையில் இருக்கும் திரிசூலம் வன்முறைக்கானது அல்ல, அகிம்சைக்கானது என்று ராகுல் சொல்லியிருக்கிறார். இந்து மதம் அமைதியை மட்டும் போதிக்கிறது. ஆனால் தங்களை ஹிந்து என எப்போதும் கூறிக்கொள்பவர்கள் வன்முறையையும் வெறுப்பையும் தூண்டிவிடுவதே முழு நேர வேலையாக செய்கின்றனர் என்று ராகுல் பேசியிருக்கிறார். அதற்கு பிரதமர் மோடி ஒட்டுமொத்த ஹிந்துக்களையும் வன்முறையாளர்கள் என்று கூறுவதை ஏற்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு ராகுல் காந்தி, நான் உங்களை பற்றி தான் பேசுகிறேன், உங்கள் கட்சியான பாஜகவை பற்றி பேசுகிறேன், ஆர்எஸ்எஸை பற்றி பேசுகிறேன், உங்களை ஒட்டுமொத்த ஹிந்து சமூகமாக காட்டிக்கொள்ள தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார். உடனே அமித்ஷா அவர்கள், கோடான கோடி மக்கள் தங்களை ஹிந்து என பெருமையுடன் சொல்லிக் கொள்ளுகின்றனர், அவர்களை வன்முறையாளர்கள் என சொன்னதற்காக ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவசர நிலை பிரகடனம் செய்தவர்கள், சீக்கியர்களை கொன்று குவித்தவர்கள் கட்சிக்கு அகிம்சை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது, என்ன அருகதை இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். அருகதை கூட கிடையாதுன்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதற்கு ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்து மதம் மட்டுமல்ல, எல்லா மதங்களும் அகிம்சையைத்தான் போதிக்கின்றன, வன்முறையை தூண்டும் நீங்கள்தான் இந்துக்களே அல்ல என்று சொல்லியிருக்கிறார். இவ்வாறு சொன்னதும் எதிர்க்கட்சி வரிசையில் ஆரவாரமும் ஆளுங்கட்சி வரிசையில் எதிர்ப்பு குரல்களும் எழுந்து வண்ண. ராகுல் மீண்டும் பேச துவங்கியதும் மைக் ஆஃப் ஆகியிருக்குது. மைக் ஆஃப் ஆயிடுச்சு. சபாநாயகரிடம் முறையிட்டு இணைப்பை கேட்டு பெற்று பேச்சை தொடர்ந்திருக்கிறார். அயோத்தியில் இருந்தே ஆரம்பிக்கிறேன் என கூறிவிட்டு அருகில் அமர்ந்திருந்த அயோத்தி நகரம் அடங்கிய பைசாபாது தொகுதியின் சமாஜ்வாதி உறுப்பினருக்கு வணக்கம் கூறி கைகுலுக்கினார். எதிர்க்கட்சியினர் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். அப்புறம் சொல்கிறார் ராகுல், உங்கள் தவறுகளுக்காக அயோத்தி ராமரே பாடம் கற்பித்து விட்டார். ராமருக்கு கோவில் திறந்த நீங்கள் அந்த மண்ணின் மக்களை கூட அழைக்கவில்லை. அம்பானியும் அதானியும் தான் விருந்தினராக வந்தனர். நகரத்தை காட்சிப்படுத்த ஏழை மக்களின் நிலங்களை பறித்தனர், தொழில்களை தடுத்தனர். தடுக்க முடியாமல் தவித்த மக்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் உங்களை தண்டித்து விட்டனர். அதனால் தான் வாரணாசியில் மோடியே தப்பித்தோம் பிழைத்தோம் என்றுதான் வெற்றி பெற முடிந்தது. ஆனாலும் பகவானும் மக்களும் புகட்டிய பாடத்தை நீங்களும் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை அப்படின்னு ராகுல் பேசியிருக்கிறார். உடனே காலையில் அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு நான் வணக்கம் சொன்னபோது புன்னகையுடன் பதில் வணக்கம் சொன்னார். பிரதமருக்கு வணக்கம் சொன்னபோது முகத்தை என வைத்து கொண்டார். என்னிடம் மோடி ஏன் எப்போதும் சீரியஸாகவே இருக்கிறார் என தெரியவில்லை என்று ராகுல் பேசியிருக்கிறார். அதற்கு பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்கிறார்னா, எதிர்க்கட்சி தலைவர் மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் அரசியல் சாசனமே சொல்லுகிறது, அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மோடி சீரியஸாக சொல்கிறாரா கிண்டலா என்பது தெரியாததால் இருதரப்பிலும் சத்தமே எழவில்லை. ஆனால் சபாநாயகர் தலையிட்டிருக்கிறார். சபாநாயகர் ஜனாதிபதி உரை மீது பேச சொன்னால் ராமரை பற்றி ஏன் பேசுகிறீர்களே அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதுக்கு ராகுல் என்ன சொல்கிறாருன்னா, அமைச்சர் அனுராக் தாக்கூர் மட்டும் அயோத்தி பற்றி பேச அனுமதித்தீர்கள். அதாவது அமைச்சர் அனுராக் தாக்கூர் மட்டும் அயோத்தியை பற்றி பேச அனுமதித்தீர்கள் தானே அப்படின்னு கேட்டிருக்கார் ராகுல் காந்தி. சரி, இதை எடுத்து ராகுல் இராணுவ பக்கம் பேச்சை திருப்பியிருக்கிறார். அது இராணுவ பக்கம் என்ன பேச்சு திருப்பியிருக்காருன்னு பார்த்தோம்னா,
அக்னி வீரர் திட்டத்தில் தேர்வானவர்களை இராணுவ வீரர்கள் என கூற முடியாத நிலையில் உள்ளது. 6 மாதங்கள் பயிற்சி தந்து அவர்களை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிகிறீர்கள். அவர்கள் உயிரிழந்தால் ஓய்வூதியம் கிடைக்காது, உதவியும் கிடைக்காது. அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் பொய் தகவல் சொல்லுகிறார். அக்னி வீரர் திட்டத்தில் தேர்வான வீரர் உயிரிழந்தால் அவரது குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் தரப்படும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ராகுல் என்ன சொல்கிறாருன்னா, வெறுப்பு பேச்சாலும் பிரச்சாரத்தாலும் மணிப்பூரில் உள்நாட்டு போரை ஏற்படுத்தினீர்கள். இத்தனை காலமாக இவ்வளவு வன்முறை உயிரிழப்புகள் நிகழ்ந்தும் பிரதமர் ஏன் மணிப்பூர் செல்லவில்லை? அது இந்தியாவுக்குள் இல்லையா? அவர்கள் நம் மக்கள் இல்லையா? மணிப்பூர் மக்களை தன் மக்களாக பிரதமர் கருதவில்லையா? கருத வாய்ப்பு இல்லைதான். ஏனென்றால் நமது பிரதமர் உயிரியல் ரீதியாக பிறக்காதவர், கடவுளுடன் நேரடி தொடர்பில் இருப்பவர். அதிரடியாக அவர் எடுக்கும் நடவடிக்கைகள் எல்லாம் கடவுளிடமிருந்து தான் நேராக வந்த கட்டளைகளாக இருக்கலாம். அப்படி ஒரு கட்டளை வந்துதான் இரவு 8 மணிக்கு பண மதிப்பிழப்பு அறிவிப்பை வெளியிட்டார் போலும் அப்படின்னு ராகுல் காந்தி அப்படி சொல்லியிருக்கிறாரு. உடனே சபாநாயகர், பிரதமர் மரியாதைக்கு உரியவர், அவருக்கு மரியாதை கொடுங்கள் ராகுல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு ராகுல், நிச்சயமாக மரியாதையை அளிக்கிறேன் சார். ஆனால் இப்போது நான் சொன்னது நானாக சொல்லவில்லை. இயற்கை முறையில் பிறக்கவில்லை, இறைவனால் அனுப்பப்பட்டவன் என நான் கூறவில்லை, பிரதமர் தான் கூறினார். அதை நான் ஞாபகப்படுத்தினேன், அவ்வளவுதான். மும்பை விமான நிலையத்தை அதானிக்கும், மும்பை துறைமுகத்தை அம்பானிக்கும் தர வேண்டும் என்று பிரதமருக்கு கடவுள்தான் கட்டளையிட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீட் தேர்வை வணிகத் தேர்வாக மாற்றிவிட்டீர்கள். பணம் இல்லை என்றால் அதிக மதிப்பெண் பெற முடியாது. இந்த தேர்வால் பணக்கார மாணவர்கள் மட்டும் பலனடைகின்றனர். ஏழைகளுக்கு எந்த பயனும் இல்லை. மாணவர்களுக்கு நம்பிக்கை தர இது குறித்து சபையில் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு ராகுல் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு சபாநாயகர், ஜனாதிபதி உரை மீதான விவாதத்தில் வேறு விஷயம் விவாதிக்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு வழி இல்லைன்ட்டார். அதற்கு ராகுல் காந்தி, அப்படி என்றால் இந்த விவாதம் முடிந்த பின்னர் ஒரு நாள் அதற்காக ஒதுக்கித்தர உறுதி தாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு சபாநாயகர், உங்கள் பேச்சை முடியுங்கள், நிறைய நேரம் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சபாநாயகர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு ராகுல் காந்தி, இந்த சபையின் நடுவர் சபாநாயகர், அவர் கூறுவது தான் இறுதி வார்த்தை, அவர் கூறுவது தான் நம் ஜனநாயகத்தின் அடிப்படையை வரையறுக்கிறது. ஆனால் அந்த இருக்கையில் 2 பேர் அமர்ந்துள்ளதாக தெரிகிறது. ஒருவர் சபாநாயகர், மற்றொருவர் ஓம் பிர்லா. நீங்கள் பொறுப்பேற்றவுடன் வாழ்த்த வந்தேன். நிமிர்ந்து நின்றபடி என்னுடன் கைகுலுக்கினீர்கள். ஆனால் மோடிக்கு மட்டும் கைகுலுக்கும் போது உடலை வளைந்து வணங்கி நின்றீர்கள். அது சரியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இதை கேட்டதும் சபையில் அதிர்ச்சி தெரிந்தது. அமித்ஷா ஆவேசமானார். அமித்ஷா அவர்கள் சொல்வது, சபாநாயகர் மீதை குற்றச்சாட்டு வைப்பதா அப்படின்னு சொல்லி அமித்ஷா கேட்டிருக்காரு. அதுக்கு சபாநாயகர் சொல்கிறார், நம்மை விட வயதில் மூத்தவர்களை வணங்கவும், முடிந்தால் பாதம் தொட்டு மரியாதை செலுத்தவும் பயிற்றுவிக்கப்பட்டவன் நான் சொல்லி சபாநாயகர் பேசியிருக்கிறாரு. அதற்கு உடனே ராகுல் காந்தி, சபாநாயகரை விட பெரியவர் இந்த சபையில் யாரும் இல்லை. அவர் யாருக்கும் தலை வணங்கக்கூடாது என்பது என் நிலைப்பாடு. உங்கள் எண்ணத்தை நான் மதிக்கிறேன், அதற்காக உங்களை வணங்குகிறேன். அரசுடன் ஒத்துழைக்க எதிர்க்கட்சியினர் தயாராக உள்ளோம், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவ்வாறு ராகுல் பேசினார். அவரது பேச்சில் இடம்பெற்ற ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதிலளித்து பிரதமர் மோடி, அதாவது இன்றைக்கி 4 மணிக்கு உரையாற்றுகிற ஒரு செய்தி நமக்கு வருகிறது. அதாவது அமைச்சர்களுடைய குறுக்கீடு பார்த்தோன்னா, ராகுல் பேசும்போது சபை கொந்தளிப்புடனே காணப்பட்டது. பிரதமர் 2 முறை குறுக்கிட்டு பேசினார். உள்துறை அமைச்சர் 4 முறை குறுக்கிட்டார். இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், பார்லிமெண்ட் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபிந்தர் சிங் யாதவ் ஆகியோரெல்லாம் குறுக்கிட்டிருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி டெல்லி வட்டாரங்களிலிருந்து நமது கடையறி டிவிக்கு வந்திருக்கிறது என்பதை அந்த பொது சமூக வலைதளத்தில் நம்ம பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம்.